டாக்ஸ் பெனிஃபிட்காக ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூலிப் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்டையும் தாண்டி இந்த யூலிப் ஸ்கீம்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். பொதுவா இந்த யூலிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே 5 வருஷம் லாக்இன் பீரியட். இப்போ நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஸோ நமக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஃபேமிலிக்கு ஒரு கார்பஸ் வந்து போய் சேரும். இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த ஸ்கீம்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாமளே டிசைட் பண்ணலாம், நாமளே ஸ்விட்சிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய போர்ட்போலியோவை நாமளே வந்து அலைன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த யூலிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே லாக்இன் பீரியட். ஸோ நீங்க 5 வருஷம் லாக்இன் பீரியட். அப்ப 5 வருஷம் நீங்க பணம் கட்டினீங்க அப்படின்னா 10வது வருஷத்துல தான் உங்களால மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ இந்த 10 இயர் பீரியட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும் மார்க்கெட்ல. சோ நீங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா யூலிப் ஸ்கீம் சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ராப்பரா பண்ணீங்கனாலே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.